ஒரு சின்ன கிராமத்துல பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மொபைல் போனுனா என்னன்னு கூட தெரியாது. அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாரும் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களான புஜ்ஜி குருவி, சின்ன காக்காவுக்கு அப்படியே அங்க இருக்கிற மற்ற குழந்தைங்க எல்லாருக்குமே மகிக்கழுகு தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே காலையில வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புஜ்ஜி குருவி படிக்கிறதுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, நேரமாகுது, நான் வேலைக்கு போகணும், நீ ஒழுங்கா படிக்க போ. ஆ சரிம்மா, இதோ இப்பவே கிளம்புறேன். குறும்புத்தனம் எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும், சரியா? இல்லம்மா, நான் படிக்கிற நேரத்துல எப்பவுமே குறும்புத்தனம் பண்றதே கிடையாது. சரி சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி துணி அங்கிருந்து வேலைக்கு போயிட்டா. புஜ்ஜி குருவியும் படிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் மகிக்கழகு நல்லபடியா பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. துணி குருவி வயலுக்கு வேலைக்கு போனா. நாள் புறா அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆச்சு. அதனால பெரியவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியில உட்காந்து பேசுறதே ஒரு தனி சுகம்தான் இல்ல? ஆமா சிச்சு, அதுலயே நம்ம ஊரு எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும்ல? ஆமா ஆமா, இந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி எதுவுமே நடக்காம இருந்தா போதும். பசங்களும் நல்லபடியா தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதுவும் உண்மைதான், அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க ஊருக்கு ஒரு கார் வந்துச்சு. அந்த கார்ல சோட்டுக்கிளி அதோட அசிஸ்டண்டான குஹுவாத்து கூட வந்துச்சு. சோட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது மொபைல் போன் வியாபாரம். எல்லா ஊருங்களுக்கும் போய் அவ தயார் பண்ற மொபைல் போனை அவ வித்துக்கிட்டு இருந்தா. அப்படியே இப்போ துணிக்குருவியோட ஊருக்கும் வந்திருந்தா. சோட்டு கார்ல வந்ததை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, நம்ம ஊருக்கு கார் வந்திருக்கு? யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க? யார் வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன? அதுவும் உண்மைதான், இங்க யாரையாவது பார்க்க வந்திருப்பாங்க. ஆமா ஆமா, பார்க்கறதுக்கு பணக்காரங்களா இருக்கிற மாதிரியும் தோணுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோட்டு குஹு ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்குனாங்க. மேடம், இந்த ஊரு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சின்ன ஊரு, எல்லாரும் இருக்காங்க போல. இங்க இருக்கிறவங்களுக்கு மொபைல் போனுனா என்னன்னு தெரியாது போல. அதுதான் நல்லது, அப்போ நாம எல்லாருக்குமே மொபைல் போன் விற்கலாம்ல? ஆமா மேடம், ப்ராஃபிட்டும் வரும். மேடம், ஊருக்காரங்க அங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே துணிக்குருவி பக்கத்துல போனாங்க. அப்போ சோட்டுக்கிளியையும் குஹுவாத்தையும் அவங்க 3 பேரும் வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க யாரு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? இவங்க எங்க மேடம், இவங்க சிட்டியில மொபைல் ஷாப் வச்சிருக்காங்க. என்னது, மொபைலா? மொபைலா என்னங்க, எப்படி இருக்கும்? என்னது, மொபைல் என்னன்னு கூட தெரியாதா? மொபைல் ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்தாங்க, இப்படிதான் இருக்கும் மொபைல். சோட்டுக்கிளி அவகிட்ட இருக்கிற மொபைல் போனை எடுத்து அவங்க எல்லார்கிட்டையும் காட்டினா. எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதோட பயன் என்ன அப்படின்னு சோட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த மொபைல் போனை வச்சுக்கிட்டு யார் எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட பேசலான்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கறோம். ஆமாங்க, நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு விலை குறைச்சு கொடுக்கறேன். நிறைய பயன்பாடு இருக்குன்னு சொல்றீங்க, அது இல்லாம எல்லார்கிட்டயும் பேச முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, இது ஏதோ நல்லா இருக்கட்டும், நாமளும் இதை வாங்கிக்கலாம். அப்படி சோட்டுக்கிளி அந்த ஊர்ல மொபைல் விற்கணும்னு முடிவு பண்ணா. அந்த ஊர்லயே ஒரு பெரிய பங்களா வீடா எடுத்து அந்த பங்களா வீட வாடகைக்கு எடுத்து அதுல தங்கிக்கிட்டு இருந்தா. அப்படி ஊர்ல யாருக்குமே மொபைல் போன்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் கூட அவ மொபைல் போன் விற்க ஆரம்பிச்சா. அதனால பெரியவங்க எல்லாரும் அந்த மொபைல் போனை யூஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சின்ன பசங்களுக்கு அந்த போனை கொடுக்கவே இல்லை. மேடம், இந்த ஊர்ல நிறைய பேர் நம்ம கிட்ட மொபைல் வாங்கியிருக்காங்க. ஆமா ஆமா, இது வரைக்கும் மொபைல பார்க்காதவங்க இல்லையா, அதான் வாங்கிட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ஊருக்கு போய் நம்ம மொபைல் போனை வித்தாகணும்.
அப்பதானே நாம ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படி குஹு அப்புறம் சோட்டு 2 பேரும் அவங்க பிசினஸ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. சோட்டு கிளியோட பிள்ளையான பன்னு கிளி அப்பதான் ஊருக்கு வந்தான். அவன் எப்பவுமே போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத சின்ன காக்கா புஜ்ஜி குருவி 2 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா புஜ்ஜி, அந்த பையன் எப்பவுமே போன் வச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா அவனுக்கு போன் கொடுத்துருக்காங்க, அவன் பாக்குறான். நம்ம அம்மாங்களும் கொடுப்பாங்களோ என்னவோ, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. இல்ல புஜ்ஜி, எங்க வீட்டுல போன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எங்க அம்மா என்கிட்ட சொன்னதே இல்ல. ஆனா அதுல அப்படி என்ன இருக்கு? அது ஏன்டா நம்ம கிட்ட இருக்கணும்? அது என்னன்னு நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அப்படி புஜ்ஜி சின்ன 2 பேரும் நினைச்சாங்க. அப்படி ஒரு நாள் பன்னு போன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே புஜ்ஜி குருவி அப்புறம் சின்ன காக்கா 2 பேருமே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பன்னுவை பார்த்து, பாத்தியா, அவன் மறுபடியும் போன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த போன்ல என்ன இருக்கும், என்ன இருக்கு அப்படின்னு நாம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா. சரி வா புஜ்ஜி அப்படின்னு அவங்க 2 பேருமே பன்னு கிளி பக்கத்துல போனாங்க. பன்னுவுக்கும் அவங்களுக்கும் அறிமுகம் ஆச்சு. ஆமா, அந்த போன்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பன்னு? நானா, இந்த போன்ல நான் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்னது கேமா? போன்ல கேம் எல்லாம் இருக்குமா? ஆமா, நிறைய கேம்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, என்னன்னு காட்டுறியா? அப்படி பன்னு கிளி அந்த போன்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத புஜ்ஜி சின்ன 2 பேருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவன் அங்கிருந்து போயிட்டான். அப்போ புஜ்ஜி சின்ன 2 பேருக்குமே அந்த கேம் விளையாடணும் போல தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் அம்மாங்களுக்கு தெரியாம 2 பேரும் அந்த போனை எடுத்து கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில துணி எப்பவும் போலவே வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. வெளியில மழை பெஞ்சு ஒரே சேரா இருக்கு. இப்ப இந்த போனை எடுத்துட்டு போய் ஒருவேளை அந்த போன் சேத்துல விழுந்துட்டா அப்புறம் கஷ்டமாயிடும். பேசாம வீட்லயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனை எடுக்காம துணிக்குருவி வேலைக்கே கிளம்பிட்டான். சீச்சோ காக்காவும் அதே மாதிரி யோசிச்சுட்டு போனை எடுக்காம 2 பேரும் போனை வீட்டுல வச்சுட்டு கிளம்புனாங்க. ஆஹா, அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகும்போது போன் எடுத்துட்டு போல அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் நல்ல கேம்ஸ் விளையாடலாமே. சிச்சு அத்தையும் போன் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. நானும் சின்னவும் சேர்ந்து கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி சின்ன 2 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு நாள் பூரா கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க படிக்கிறதுக்கு போகவும் இல்லை. மகிக்கழகு பசங்க யாருமே படிக்க வரல அப்படிங்கறதுனால என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பெத்தவங்க கிட்ட போய் பேசிச்சு. என்னது, பசங்க படிக்கிறதுக்கு வரலையா? ஆனா வரும்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லங்க, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியா? பள்ளிக்கூடத்துக்கு வராம என்ன பண்றாங்க? துணி வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுல தானே இருப்பாங்க, என்ன பண்றாங்கன்றத நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பார்க்கும்போது பசங்க 2 பேரும் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. போன் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பசங்க கொடுக்கவே இல்லை. ஏய் சின்னோ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே நீ? நாங்க 2 பேரும் இதுல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். புஜ்ஜி, அப்படி பண்ணக்கூடாது. போனை கொடு. சின்னோ, நீயும் உன் போனை கொடுப்பா. எங்களுக்கு இந்த போன் பிடிச்சிருக்கு, ஏன் இந்த போன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி எவ்வளவு கேட்டாலும் பசங்க போன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கறதுனால சிச்சு காக்கா துணிக்குருவி மகிக்கழுகு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஐயோ, பசங்க இப்படியே இருந்தா அப்புறம் படிப்புல கவனம் வராது. நல்லா படிக்கிற பசங்க ஏன் இப்படி பண்றாங்களோ? ஆனா அந்த சோட்டு எப்ப வந்து இந்த போன் விற்க ஆரம்பிச்சாலோ அப்பல இருந்து தான் இதெல்லாம் நடக்குது. ஆமா, அது வரைக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சோட்டுவோட புள்ள வந்துதான் நம்ம பிள்ளைங்கள இப்படி கெடுத்துட்டான். பசங்களா, இனிமே போனை எடுத்தீங்க உங்க கை கால் உடைச்சு போட்டுருவேன். அப்படி பசங்க கிட்ட இருந்து போனை வாங்கிக்கிட்டு பெத்தவங்க எல்லாருமே சோட்டு கிளிய பார்க்க போனாங்க. என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இன்னும் ஏதாவது போன் வேணுமா? உங்க போனும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த போனாலதான் எங்க பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க கிட்ட கோச்சுக்கிறீங்க? போனுனா பயன்படுத்ததான் செய்வாங்க. ஆமா, பயன்படுத்துவாங்க. இந்த போன் வராத வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இப்ப சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஆமா, இந்த போன் வராத வரைக்கும் பசங்க நல்லா படிச்சாங்க. ஆனா இப்போ படிக்க மாட்டேங்கிறாங்க. இந்தாங்க உங்க போனு. எங்களுக்கு உங்க போன் வேணாம், எங்க பணத்தை திருப்பி கொடுங்க. இது வியாபாரங்க. ஒரு தடவை வித்ததுக்கு அப்புறமா பணத்தை எப்படி கொடுக்க முடியும்?
அப்படி சோட்டுக்கிளி திமிரா பேசினதுனால எல்லாருமே அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சு அவங்க மொபைல் போனை கொடுத்துட்டு அவங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு அவங்கள ஊரை விட்டே விரட்டி அனுப்பிட்டாங்க. அன்னையில இருந்து மறுபடியும் பசங்க எல்லாரும் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்ல துணிக்குருவி காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா அதே ஊர்ல தான் மட்டன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவிக்கு தினமும் வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்ல வியாபாரம் நடந்து மத்த நாட்கள்ல சிறிய வியாபாரம் நடக்காம இருந்துச்சு. துணிக்குருவி ரொம்பவும் நல்லவ. அவ பாட்டுக்கு அவளுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு எல்லாரு கூட நல்லபடியா பழகுவா. ஆனா சிச்சு காக்காவுக்கு மட்டும் துணியை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அவளுடைய வியாபாரத்தை அழிச்சாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் போலவே அன்னைக்கு காலையிலயும் 2 பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த துணி என்னவோ காலையிலேயே வந்துடுறான். இவ மட்டும் காலையில வரலன்னா எல்லாரும் என்கிட்டயே வந்து மட்டனை வாங்கிக்குவாங்க. அதனால எனக்கும் நல்லபடியா வியாபாரமாகும். துணி காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அவகிட்டயே காய்கறிய வாங்கிட்டு போறாங்க. இவளை காய்கறி விக்காத மாதிரி செய்யணும். இவ மட்டும் இங்க காய்கறி வியாபாரம் செய்யலனா எல்லாரும் என்கிட்டயே வந்து மட்டனை வாங்கிட்டு போவாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சிச்சு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா துணிக்குருவி மட்டும் எந்த பொறாமையும் இல்லாம அவ வியாபாரத்தை அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு காய்கறி நல்ல விதமா வியாபாரமானா எனக்கு அதுவே போதும். நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்னைக்கு காய்கறிய வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மகிக்கழுகு சோட்டுக்கிளி 2 பேரும் சேர்ந்து காய்கறி வாங்குறதுக்காக வந்தாங்க. அவங்க துணிக்கிட்ட போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, இந்த துணி கிட்ட மகி எல்லாம் வந்து காய்கறிய வாங்கிக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நேரம் போய் அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு துணிக்குருவி வியாபாரம் செய்யற இடத்துக்கு சிச்சு காக்கா அதோட வியாபாரம் நடக்கிற இடத்துல இருந்து போச்சு. அப்போ துணி என்னவோ அப்படின்னு பார்த்தா. மகி, இங்க என்ன பண்றீங்க? தெரியலையா உனக்கு? காய்கறிய வாங்கிட்டு இருக்கேன். என்னது, காய்கறிய வாங்க வந்திருக்கீங்களா? இந்த துணி வியாபாரம் செய்யற காய்கறி நல்லா இல்ல, எல்லாமே கலப்படம் தான். அப்படியா? என்னாச்சு சிச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் கலப்படம் தான். நேத்து இங்கிருந்து 1 கிலோ தக்காளி கொண்டு போய் வீட்டுல கட் பண்ணி பாக்குறேன், எல்லாமே பூச்சி. சிச்சு காக்கா சொன்னது கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா சிச்சு காக்கா மட்டும் துணியோட காய்கறிகள் மேல பல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. என்ன சிச்சு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் விக்கிற காய்கறி எல்லாமே நல்ல காய்கறி தான். யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன துணி, நீ அந்த மாதிரி கெட்டு போன காய்கறி எல்லாம் வியாபாரம் செய்யற புத்தி இல்ல? ஆமாங்க, இப்ப கூட பாருங்க காய்கறி எல்லாம் எப்படி இருக்குன்னு. பாக்குறதுக்கு மட்டும்தான் காய்கறி நல்லா இருக்கும், ஆனா எல்லாமே உள்ள புழுவு. ஐயோ, அப்படியே சிச்சு, நீ சொல்லும் போது எனக்கு கூட உண்மையாதான் தோணுது. இப்ப வர காய்கறிங்களே நல்லா இல்ல. அப்படி சிச்சு காக்கா அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி சொன்னதுனால சோட்டு மகி 2 பேரும் காய்கறி வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு துணி மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஆனா துணிக்கு மட்டும் என்ன பண்றது அப்படின்னு புரியல. மகி, என் பேச்ச கேளுங்க. இந்த சிச்சு வேணும் வேணும்னு சொல்றா. அப்படியெல்லாம் இல்ல. ஏன் இல்ல இருக்கு. ஆமன் துணி, இந்த மாதிரி மோசம் பண்ணி வியாபாரத்தை செய்தியே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல? கெட்டு போன காய்கறி சாப்பிட்டுட்டு நாளை பின்ன எங்களுக்கு ஏதாவது ஆனா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. நீ பேசாத சிச்சு. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன் கடையில இனிமே நாங்க காய்கறியே வாங்க மாட்டோம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க, என் பேச்ச கேளுங்க. அப்படி துணிக்குருவி எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க துணியோட பேச்ச கேட்கல. அதுக்கு பதிலா அவளை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் துணிக்குருவிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சிச்சு காக்கா மட்டும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ண சிச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ காய்கறி விக்கிறது எனக்கு பிடிக்கல, உன் கடைய மூடணும். அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? கடைய மூடிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சிச்சு காக்கா திமிரா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. துணிக்குருவிக்கு பாவம் அன்னைக்கு வியாபாரம் நடக்காததுனால அவளும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிட்டா. அப்போ புஜ்ஜிக்குருவி என்னாச்சுமா அப்படின்னு கேட்டப்போ துணிக்குருவி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா. அதை கேட்டு புஜ்ஜிக்குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போ அந்த சிச்சு வேணும் வேணும்னு நம்ம வியாபாரத்தை நாசமாக்க பாக்குதா? ஆமா புஜ்ஜி, நான் விக்கிற காய்கறி கலப்படமான காய்கறின்னு சொல்லுது. சரி,
அந்த சிச்சு நம்மளுக்கு கோவம் வர மாதிரி செஞ்சுச்சுல, அதோட வியாபாரம் நஷ்டமாகற மாதிரி நம்மளும் ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்படி சொன்னா எப்படி புஜ்ஜி? அந்த சிச்சுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு நீயே சொல்லிடு. கண்டிப்பா புத்திய கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி புஜ்ஜிக்குருவி கோவத்துல யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. புரிஞ்சு போச்சுமா. நம்ம கலப்படம் இருக்கிற காய்கறிய வியாபாரம் செய்யறோம்னு அந்த சிச்சு நம்ம மேல எப்படி புகார கொடுத்துச்சோ, அதே மாதிரி சிச்சோட வியாபாரம் நல்லா நடக்காத மாதிரி நம்ம செய்யணும். அதுக்குன்னு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் புஜ்ஜி? நம்ம கூட மட்டன் வியாபாரத்தையே செய்யலாமா? சிச்சு எங்க மட்டன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேயே நம்மளும் வியாபாரத்தை செய்யலாம். அப்பதானே சிச்சுக்கும் நஷ்டம் வந்துருமா? சரி புஜ்ஜி, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 2 ஆடு வெட்டி ஆட்டுக்கறிய 2 கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட கடைக்கு போனாங்க. இந்த பக்கம் சிச்சு காக்கா கடைக்கு முன்னாடி நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் கறி வெட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் டொனி புஜ்ஜி 2 பேரும் போய் முன்னாடியே கறி விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டா. அட, இந்த துணி என்ன ஏன் கடைக்கு முன்னாடியே மட்டன் வியாபாரத்தை செய்யறா? இதனால எனக்கா நஷ்டம்? எல்லாரும் எப்பவுமே என்கிட்ட தானே கறிய வாங்க வருவாங்க அப்படின்னு சிச்சு ரொம்ப தைரியமா இருந்தா. துணிக்குருவி கிட்ட யாருமே போய் கறி வாங்கவே இல்ல. அதனால புஜ்ஜி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன புஜ்ஜி, யாருமே நம்ம கிட்ட வந்து கறிய வாங்க மாட்டேங்கிறாங்க? அதுதான்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சிச்சுவை விட குறைஞ்ச விலைக்கு வியாபாரம் செஞ்சா நம்மளுக்கு தான் நல்ல வியாபாரம் ஆகும். இருமா, எவ்வளவுக்கு விக்குதுன்னு பாக்கலாம். முதல்ல அந்த வேலையை செய் புஜ்ஜி. புஜ்ஜி குருவி மெதுவா போய் சிச்சு காக்கா மட்டன் என்ன விலைக்கு விக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தா. என்ன புஜ்ஜி, தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த சிச்சு 700 ரூபாய்க்கு மட்டன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 500 ரூபாய்க்கு செய்யலாம். அப்போ யாருமே நம்ம கிட்ட எதுக்கு வாங்க மாட்டாங்கன்னு பாக்கலாம். ஆமா புஜ்ஜி, எப்படியாவது சிச்சுவை டார்கெட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிலோ 500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டு சிச்சு காக்கா கடையில இருந்தவங்க எல்லாருமே துணி பக்கத்துல வந்தாங்க. என்ன துணி, மட்டன் கிலோ 500 ரூபாவா? பரவாயில்லையே, 200 ரூபாய் மிச்சமாயிடுமே. ஆமாங்க, இருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மட்டனையே குடுக்கறேன். அப்படி எல்லாருமே துணியோட கடைக்கிட்ட போனதுனால சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அதனால என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த துணி வேணும்னு தான் என் வியாபாரத்தை நாசமாக்க பாக்குறா. சரி, நான் கூட 450 ரூபாய்க்கே மட்டனை விக்கிறேன். இதனால எல்லா ஜனங்களும் என்கிட்டயே வந்து மட்டனை வாங்கிக்குவாங்க. அப்படி சிச்சு காக்கா மட்டன் கிலோ வெறும் 450 ரூபாய் தான்னு கத்தி சொல்லுச்சு. அதை கேட்டு எல்லாரும் சிச்சுவோட கடைக்கு போனாங்க. அட, பரவாயில்லையே, வெறும் 450 ரூபாய்க்கா? மறுபடியும் 50 ரூபாய் மிச்சமாயிடுச்சு. சரி, இன்னைக்கு உங்ககிட்டே வாங்கிக்கிறேன், யாரு மூஞ்சி பாத்துமோ அப்படின்னு எல்லாரும் சிச்சு காக்கா கடைக்கு போனதுனால புஜ்ஜி குருவிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. அதனால அவன் 1 கிலோ மட்டன் வெறும் 400 ரூபாய் அப்படின்னு கத்துனா. அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே புஜ்ஜி கடைக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ சிச்சு மனசுக்குள்ள, ஐயோ, மறுபடியும் 400 ரூபாவா? இதை விட குறைஞ்சான விலைக்கு நான் விக்க போனா அதுக்கப்புறம் நஷ்டம் வந்துரும். இல்ல, எப்படியாவது உங்க வியாபாரத்தை கெடுக்கணும். எல்லாருமே துணிக்கிட்ட மட்டன் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால துணி புஜ்ஜி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் சிச்சு காக்கா துணி புஜ்ஜி பக்கத்துல வந்தா. நான் செஞ்சதுக்கெல்லாம் சாரி. என்ன சிச்சு, இப்ப உனக்கு புத்தி வருதா? என்ன மன்னிச்சிடு துணி, நான் உன் வியாபாரத்தை கெடுத்தது என் தப்புதான். அது எப்படி நடக்கும்? எல்லாரையும் வச்சு அவங்க முன்னாடி எங்க வியாபாரத்தை நாசமாக்கிட்டு இப்போ அதே ஆளுங்களை கூப்பிட்டு எங்களை பத்தி நீ சொல்லணும். புஜ்ஜி குருவி அப்படி சொன்னதுனால சிச்சு காக்கா போனவங்க எல்லாரையுமே கூப்பிட்டா. எல்லாரும் திரும்ப வந்து என்னன்னு கேட்டாங்க. அட, என்ன சிச்சு மறுபடியும் கூப்பிடுது? ஒருவேளை மட்டன் மறுபடியும் 50 ரூபாய் குறைச்சிட்டாங்களோ? அப்படியா இருந்தா ரொம்ப நல்லது தானே. சரி, வாங்க போய் பார்க்கலாம். எல்லாருமே சிச்சு காக்கா பக்கத்துல போனாங்க. என்ன சொல்லுவாளோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அட, என்ன சிச்சு, இந்த தடவை 300 ரூபாய்க்கு விக்க போறிய மட்டனை? 300 ரூபாய் என்ன, அப்படியே ஃப்ரீயா கொடுத்துற, வாங்கிக்கிறீங்களா? ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னப்போ வேண்டாம் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. முதல்ல நாங்க சொல்ல வந்ததை கேளுங்க.
துணி காய்கறிய எந்த விதமான கெமிக்கல் போட்டு வளர்க்கல. நான் தான் துணியோட வியாபாரம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு பொய் சொன்னேன். அட என்ன சிச்சு நீ செய்யற வேலை? உன்னால நான் துணிய திட்டினேன் இல்லையா? ஆ சரி சரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அதான் நான் துணிகிட்ட மன்னிப்பை கேட்டுட்டேனே. அப்படி சிச்சு காக்கா துணிக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டா. அத பார்த்து புஜ்ஜி குருவியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்படி அன்னையில இருந்து சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேருமே எந்த ஒரு சண்டையும் போடாம துணி காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா எப்பவும் போலவே மட்டன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா.